ஜூனியர் சிங்கர், ஜூனியர் டான்சர், அதுக்கு பல பேர் வச்சிருக்காங்க. என்னென்னவோ எவ்வளோ இருக்கின்றது பேர்கள். எடுத்து பார்த்தா அந்த கிளிப்பிங்களை எல்லாம் அனுப்பி விடுறாங்க பாருங்க. அந்த சிறு குழந்தைகளை அவ்வளவு ஆபாசமான அசைவுகளோட சின்ன பிள்ளைங்களை ஆம்பளையும் உம்பளையும் ஆட விட்டு அது தாய் தந்தையர் உட்கார்ந்து ரசிக்கிறானுங்க. எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்க. அதை நம்ம ஆளுக்கு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க டிவியில. எப்படின்னு பாத்தீங்களா? அதுல ஆடி முடிச்சவனையும் அது இந்த முத்தம் கொடுக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் நீங்க பண்ணது கொஞ்சம் சரியில்லை தம்பி. இவங்க உட்கார்ந்துகிட்டு நடுவர் எப்படின்னு பாருங்க. அது சரியான முறையில் நீங்க அந்த எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தணும். அப்பதான் அது ஒரு கொஞ்சம் இதா இருக்கும், தூக்கலா இருக்கும். சொல்லி கொடுக்குறாங்க. இதையும் உட்கார்ந்து தாய் தந்தையை ரசிக்கின்றார்கள் என்றால் அப்ப எப்படிப்பட்ட நிலைமை? அப்ப ஒழுக்கம்னா கிலோ எவ்வளவு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியா உருவாக்கப்படக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு அவர்களுடைய எதிர்காலம் என்ன? அவங்க என்ன ஆவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண்டவனோட கழிவனோட ஓடி போறதுக்கும் தாய் தந்தையரை இப்படி விட்டு விட்டு அனாமத்தா விட்டு விட்டு ஒழுக்கக்கேட்டின் பக்கம் போவதற்கும் இதுதான அடிப்படையாக இருக்கின்றது. அப்ப நாம நம்மளுடைய குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் பாதுகாப்பதற்கு உண்டான வேலைகளை என்ன செய்தோம்? என்ன முன்னேற்பாடு நம்ம பண்ணி வச்சோம்? நம்மளே அதிலையும் சேர்ந்து விழுந்து விட்டோமே. சிந்திக்கணுமா இல்லையா? சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். சினிமா